ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி 27 சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து எழுதியிருப்பீங்க. 9/6/2024 நீங்கள் வந்து எழுதியிருப்பீங்க. இவங்களுக்குலாம் தான் கண்டிப்பாக ஒரு ஹாப்பி நியூஸ் தான். என்னன்னா, தேர்வு முடிவுகள் வெளியானதுமே தேர்வர்களின் விடைத்தாள்களை டிஎன்பிஎஸ்சி வெளியிட வேண்டும் சொல்லியிருக்காங்க. இது வந்து விடைத்தாள்லாம் என்னன்னா, நம்ம வந்து ஓஎம்ஆர் ஷீட் வந்து ஷேர் பண்ணியிருப்போம் 200 கொஸ்டின்ஸ்க்கு. இப்போ இந்த ஓஎம்ஆர் ஷீட் வந்து இது வரைக்கும் நம்ம வந்து அதாவது 2022 இருக்கட்டும், 2019 இருக்கட்டும். இந்த நடந்து முடிந்த எந்த குரூப் 4க்குமே வந்து ஓஎம்ஆர் ஷீட் வந்து ரிலீஸே பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து கேண்டிடேட்ஸா இருக்கிற நம்ம வந்து எந்தெந்த கொஸ்டின் வந்து டிக் பண்ணியிருக்கோம், எந்தெந்த கொஸ்டின் வந்து ராங் பண்ணியிருக்கோம்னு நம்ம அவங்க வந்து ஃபைனல் கீ வந்து விடுவாங்க. இப்போ டென்டேட்டிவ் விட்டுருக்காங்கல்ல, அது மாதிரி ஃபைனல் கீ வந்து ஒருத்தவங்க வந்து நல்ல 170 மேல இருந்து எடுத்து அவங்க வந்து ஜாபுக்கு வந்து போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து ஃபைனல் கீயே வந்து அதுக்கப்புறம் தான் ஃபைனல் கீயை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க டிஎன்பிசி தரப்புல இருந்து. எம்ஹெச்சி, போலீஸு, டிஆர்பி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபைனல் கீ ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் டிஎன்பிசியில் மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் வந்து கூப்பிட்டுட்டு ஜாப் அலாட்மெண்ட் எல்லாத்துக்கும் ஆனதுக்கப்புறம் தான் கீ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இது ஏன் வந்து இப்படி பண்றாங்கன்னா போன குரூப் 1 எக்ஸாம்ல வந்து ஒரு 15 கொஸ்டின் வந்து தப்பா இருந்திருக்கு. அதனால வந்து எல்லாத்துக்குமே ஆல், அதாவது ஏ, பி, சி, டி இது வந்து 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தாலும் ஆல் வந்து இந்த மாதிரி 15 கொஸ்டினுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் கரெக்டர் அப்படின்னு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனால வந்து உண்மையிலே கடினமா படிச்சு கிளியர் பண்றவங்க மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அது வந்து உபயோகமா இருக்காது. ஏன்னா சில பேருக்கு வந்து ஃப்ளூக்ல கூட கிடைக்கலாம். அந்த 1 மார்க் 2 மார்க்ல தானே நிறைய பேருக்கு வந்து வேலை வந்து கிடைக்காம இருக்கு. அதனால இந்த மாதிரி குரூப் 1ல வந்து 15 கொஸ்டின்ஸ், அதே மாதிரி டிஆர்பியில் வந்து ஒரு எக்ஸாம் வந்து 150க்கு 25 கொஸ்டின் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்காங்க. 25 கொஸ்டினுக்குமே ஸ்டார் போட்டு ஆல், எல்லாத்துக்குமே ரைட்டு அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதனால வந்து மாணவர்களோட எதிர்காலம் வந்து கேள்விக்குறியா இருக்கு. அதனால இவங்க இந்த மாதிரி ஃபைனல் கீ வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணாதான் நமக்கு வந்து அவங்க வந்து எப்படி வந்து ஆன்சர் வந்து கரெக்ட் பண்ணிருக்காங்க நமக்கு வந்து தெரிய வரும் நம்ம சைட்ல இருந்து. இது வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து இது வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணாம இருந்தாங்க. அதனால நிறைய பேர் வந்து நிறைய இன்ஸ்டியூட்ஸ், நிறைய ஆன்லைன் அகாடமியில் இருக்கிறவங்க எல்லாமே சொல்லி வலியுறுத்திருந்தாங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து கோரிக்கை விட்டுருந்தாங்க. ஆனால் அது வந்து அவங்களால செவிசாய்க்க முடியலன்னு நினைக்கிறேன். அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கடந்த 30/1/24 அன்னைக்கு தான் வந்து குரூப் 4ஓட நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துச்சு. அந்த வந்ததுமே இவங்க வந்து தாக்கல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த திண்டுக்கலை சேர்ந்த முத்துலட்சுமியும் குணசீலன் ஆகியோர் ஹைகோர்ட் மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனு வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க. 30ஆம் தேதி வந்து தாக்கல் செஞ்சிருக்கிறது வந்து இன்னைக்கு 29ஆம் தேதி வந்து அதுக்கு வந்து நீதிபதி சைட்ல இருந்து அந்த கேஸ் வந்து விசாரிச்சு இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. தேர்வர்களின் விடைத்தாள்களை டிஎன்பிஎஸ்சி வெளியிட வேண்டும் அப்படின்னு ஹைகோர்ட் வந்து இது வந்து இந்த மாதிரி ஆர்டர் வந்து இனிமேல் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஹைகோர்ட்ல இருந்து. அதனால இது வந்து நமக்கு வந்து ஒரு லேட்டா கிடைச்சாலும் நமக்கு வந்து இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். அதனால இனிமேல் குரூப் 4 எக்ஸாம் எழுதுற எல்லாருமே இனிமேல் எக்ஸாம் ரிசல்ட் வரப்பவே நமக்கு வந்து விடைத்தாளும் வந்துடும். அதை வச்சு நம்ம ஃபியூச்சர்ல வந்து என்ன தப்பு பண்ண போன எக்ஸாம்ல அப்படின்னு வந்து அனலைஸ் பண்றதுக்கு யூஸா இருக்கும். இப்போ வந்து நம்ம அப்ஜெக்ஷன் கொடுக்குறோம்ல, அப்ஜெக்ஷன் கொடுத்து அதாவது புக்லேயே வந்து அந்த கொஸ்டின் வந்து கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் கொஸ்டின்ல வந்து அந்த கொஸ்டின்ல வந்து அந்த மாதிரி ஏபிசிடியில் வந்து இல்லாதது வந்து எல்லாத்துக்குமே ஆள் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி டைம்ல நமக்கு 1 மார்க்ல 2 மார்க் கிடைக்கும். இந்த மாதிரி சான்ஸ் இருக்கு. ஆனா நமக்கு வந்து அவங்க விடைத்தாளை வந்து கொடுத்தாதானே நமக்கு வந்து தெரியும். ஆன்சர் கீ வந்து கொடுத்தாதான் நமக்கு வந்து அவங்க வந்து நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணதுக்கு கரெக்ட் பண்ணாங்களா இல்லை ராங் கொடுத்தாங்களா அப்படின்னு தெரியும். இது வரைக்கும் நமக்கு வந்து நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணி கரெக்ட் பண்ணாங்களா ராங் பண்ணாங்களே தெரியாம இருந்தால் நம்ம எப்படி வந்து அடுத்த எக்ஸாம் வந்து அனலைஸ் பண்ணி பண்ண முடியும். அதனால இனிமேல் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டு வந்து அஃபிஷியலாக வந்து ரிசல்ட் வரப்போ கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதனால இது வந்து கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். 29ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நியூஸ்ல இருந்து. அதனால இந்த விஷயம் தான் சொல்லணும்னு நான் நினைச்சேன். அதனால இதே மாதிரி எதுவும் விஷயம் இருந்தால் நம்ம வந்து அடுத்த நியூஸ்ல பார்ப்போம். Until then, see you guys.